ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நவம்பர் மாதத்தின் கடந்த 2 வாரங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்மை வழிநடத்தினார். நமக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமான தேவனாய் இருந்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜபத்தை குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தார். அதில் ஒன்று, அவர்கள் ஜபம் பண்ணும்படிக்கு அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அவர் கற்றுக் கொடுக்கும்போது இங்கே நாம் பார்க்கிறோம், பரமண்டல ஜபத்தை குறித்து பார்க்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக என்று தொடர்ந்து அவர் இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரமண்டல ஜபம் என்பது அதை அப்படியே நம்ம எழுத்து மாறாமல் திரும்ப சொல்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது ஜபத்திற்கு ஒரு மாதிரியாய், அதாவது பாருங்கள், இப்போது நம்ம கணக்கு மேத்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து கணக்கு புக் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒவ்வொரு கணக்குக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால், ஒவ்வொரு மெத்தேடுக்கு போகிறதுக்கு முன்னால் அதில் ஒரு மாதிரி கணக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கணக்கு மாத்திரம் செஞ்சு அவங்க ஆன்சர் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கணக்குகளை பார்த்து அதை அப்படியே எழுதி வச்சா நமக்கு மார்க் கிடைக்காது. அந்த மாதிரி கணக்கு எந்த மெத்தடில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சி அதை மாதிரியாக வைத்து மற்ற கணக்குகளை போடணும். அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரமண்டல ஜபத்தை அப்படியே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்காக கற்றுக் கொடுக்கல. இது ஜபம் பண்ண வேண்டிய ஒரு மாதிரி. அவர் சொல்ல, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதம்னா என்ன, மாதிரி, மாடல். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு இங்கே ஒரு மாடல் ப்ரேயர் சொல்கிறார். ஜபிக்க வேண்டிய விதம், ஜபிக்க மெத்தேடு, எப்படி ஜபிக்கணும், ஜபத்தில் எது முதல்ல வரணும், எது 2வது வரணும், எது கடைசியாக வரணும் என்பதை குறித்து அவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது ஜபத்தை தொடங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். அப்போ ஜபம் என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால், பரமண்டலத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகி தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர், நாம் கேட்பதை அவர் நமக்கு கொடுக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பாருங்கள், நம்ம ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும், என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பிதாவாகி தேவன் அதை தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அப்போ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், ஒரு சிலர் ஜபம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் ஜபம் பண்ணுவாங்க, இயேசுவே எனக்கு இது கொடுங்க, இயேசுவே இயேசுவேன்னு ஜபம் பண்ணுவாங்க. இயேசு தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்நாளிலே என் நாமத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்கிறார், அந்நாளில் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவரிடத்தில் போய் ஜனங்க கேட்டாங்க, ஆரோக்கியத்தை கேட்டார்கள், மன்னாவை கேட்டாங்க, மற்ற தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நேரடியாக அவரிடத்தில் போய் கேட்டாங்க. ஆனால் இயேசு அவர் உன்னதத்திற்கு போகும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் இப்போ கெத்செமனியில் மரிக்கிறதுக்கு முன்னால் சொல்லிட்டார், இது பாருங்கள், அந்நாளிலே, அதாவது நான் மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வீர்கள், நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் தந்து உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்குவாண்டில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா இல்லையா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஏசாமி என்ன சொன்னார்னா, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ ஏசாமிகிட்ட கேட்கலாம்ல. அருமையானவர்களே, அந்த இடத்துல எதை குறித்து சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை குறித்து அங்கே சொல்கிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் என் நாமம் உங்களுக்கு அதை செய்யும். நமக்கு தெரியும், இயேசுடைய நாமம் வானத்தில் பூமியின் கீழே இருக்கிற பாதை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் பிசாசுகளை துரத்த முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார் பாரு, இன்னும் என் நாமத்தினாலே நீங்கள் பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். அப்போ அது இயேசுவின் நாமத்துக்கு சொல்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிணியாளிகள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரடியாக நாம் செய்கிற காரியங்கள், அதுதான் யோவான் 14:14. அது ப்ரேயர் கிடையாது, அது வேண்டுதல் பண்ணுறது கிடையாது. அப்போ ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்கிறது பாருங்கள், அதுதான் ஜெபம். இன்றைக்கு ஒரு சில கூட்டம் எனக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுடைய தாயார்கிட்ட வேண்டுதல் செய்வாங்க. அம்மா மரியம்மா, நீங்கள் உங்கள் மகன் இயேசுநாதர்கிட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்கம்மான்னு பாருங்கள். இதுவும் ஜெபத்துடைய சரியான ஒரு வழி கிடையாது, இதுவும் தவறான ஒரு வழி தான். இயேசு சரியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதேபோல் இங்கே சொல்கிறார், மத்திய 6:6 9-13 இந்த பரமண்டல ஜபத்தில் அவர் தொடங்கும்போது சொல்கிறாரு, பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ ஜபம் எப்படி தொடங்கணும், ஜபம் யார்கிட்ட ஜபிக்கணும், நம்முடைய ஜபம் எப்படி அப்படிங்கன்னு சொல்லும்போது இங்கே சொல்கிறார் பாருங்கள், பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் தாவீது ராஜா தேவனை குறித்து சொல்லுகிறார், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஜபத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். நாம் ஜபத்தில் வேண்டிக் கொள்வதை அவர் நமக்கு கொடுக்கிற தெய்வம். அதனால் நீங்களானாலும் நானாலும் யாரானாலும் ஜெபிக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். மற்ற பரிகாரிகள், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு வேறு பரிகாரிகள் நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர், அவருடைய நாமம் நமக்கு போதும். பாருங்கள், பாருங்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பிதாவாகிற தேவனிடத்தில் நாம் கேட்பது எதுவானாலும் அவர் அதை நமக்கு தந்தருள்வார் என்று இருக்கிறது. அப்போ அருமையானவர்களையும் இயேசு தம்முடைய சீடர்கள் கற்றுக் கொடுக்கும்போது ஜபத்தை எப்படி தொடங்கணும்னு சொல்கிறார். பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ நாம் பிதாவாகி தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நம்முடைய ஜபத்தை தொடங்க வேண்டும். அப்படி ஜபிக்கும்போது நம்முடைய ஜபம் வல்லமையுள்ளதாக இருக்கும், நம்முடைய ஜபம் கேட்கப்படக்கூடிய ஜபமாக இருக்கும், நம்முடைய ஜபம் பதிலை கொண்டு வரக்கூடிய ஜபமாக இருக்கும். பாருங்கள், பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே. இந்த வசனத்தில் இன்னொரு பகுதியை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜபிக்கிறதுக்கு சொல்கிறாரு எங்கள் பிதாவே. அப்போ யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு சரியாக இருக்கணும். தேவனை எங்கள் பிதாவே என்று அழைக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரிடத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து நாம் வாசிக்கிற இன்னொரு ஜபத்தை குறித்து பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே ஒரு ஜபத்தை கற்றுக்கொடு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று தொடர்ந்து சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள். அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ பிதாவாகி தேவன் யாருக்கு கொடுப்பார்? வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறது போல பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஜபங்கள் கேட்கக்கூடிய ஜபமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஜபங்களை பதிலை கொண்டு வரக்கூடிய ஜபமாக இருக்க வேண்டுமானால், நாம் வேண்டிக் கொள்வதை பிதாவாகி தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அருமையானவர்கள் அருமையானவர்களுக்கும் தேவனுக்கும் அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவு முறை சரியாக இருக்கணும். உறவு சரியாக இருக்கணும். தேவன் பாருங்கள், நல்லவருக்கு கொடுக்குறார், பொல்லவருக்கு கொடுக்குறாரு, நன்றி இல்லாதவர்களுக்கு கொடுக்குறார். அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆனால் ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள, நம்முடைய தேவைகளை, நம்முடைய உரிமைகளை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது, அதுதான் பாருங்க ஜெபம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள், பிதாவாகி தேவன் தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவு சரியாக இருக்கணும். இந்த உறவு சரியாக இருந்தால் தான்
நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்பார். நாம் ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் என்னுடைய தகப்பன். பாருங்கள், பிதா அவர் யாருக்கு தகப்பன் அப்படின்னா, யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்க வேண்டும். அந்த தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு சரியாக இருக்கணும். இருந்தால் தான் ஜெபத்தை நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் கேட்கிற ஜெபங்களுக்கு பதிலும் நமக்கு கிடைக்கும். அப்போ பிதாவே என்று அழைக்கிறது பாருங்கள், ஜெபத்திற்கு இது ஒரு திறவுகோல் மாதிரி. பாருங்கள், ஒரு பூட்டப்பட்ட அறை ஒன்று திறக்கணும்னு சொன்னால் திறவுகள், அதுக்கு ஒரு சாவி வேணும். அதே மாதிரி பரலோகத்தின் தேவனிடத்தினுடைய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு சாவி என்னன்னு கேட்டால் தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு சரியாக இருக்கணும். பிள்ளை என்கிற உறவு சரியாக இருக்கணும். ஏனென்றால் பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறது போல நானும் இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவை நாம் சரியாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்தில் 30 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் 38 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். பாருங்கள், எங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் 23 வசனத்திலிருந்து 38 வரைக்கும் வாசித்து பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரைக்கும் இருக்கிற அந்த ஜென்ரேஷன், யாரை பத்தான்ற அந்த ஜெனரேஷன், அந்த அட்டவணை அங்கே சரியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் சரியாக 77 தலைமுறை. அதாவது இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரைக்கும் 77 தலைமுறை வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். யோசேப்பு இவருடைய குமாரன், இவருடைய குமாரன், இவருடைய குமாரன், அப்படியே ஆரம்பித்து 77 தலைமுறைக்கு முன்னால் போய் அங்கே 77ஆவது தலைமுறை யாருன்னா ஆதாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன் என்று இருக்குது. தமிழ் வேதாகமத்தில் ஆதாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன் எழுதியிருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் ஆடம் இஸ் சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய குமாரன். எப்படி யோசேப்பின் குமாரன், யோசிப்பு இவர் குமாரன், அவர் குமாரன் சொல்லிக்கிட்டே வருதோ, அதே போல் கடைசியாக அங்கே நாம் பார்க்கிறோம் ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்போ ஆதாம் தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய பிள்ளையாய் உருவாக்கப்பட்டான். ஆதாம் உருவாக்கப்பட்ட போது அவன் ஒரு அடிமையாய் உருவாக்கப்படவில்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாய் உருவாக்கப்பட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1:28 ஆதாம் பாருங்கள், தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவன். ஆதாம் படைக்கப்பட்டது தேவ சாயலிலே தேவன் அவனை படைத்தார் என்று ஆதியாகமம் 1:28 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல்னா என்ன அப்படின்னு கேட்டால் பரிசுத்தம், நீதி, பரிசுத்தம், பூரண அறிவு, இன்னும் அவருடைய சுபாவங்கள். அப்போ ஆதாம் படைக்கப்பட்டது அவனுடைய தேவனுடைய சாயலில் இருந்தான், தேவனுடைய ரூபத்தின்படி இருந்தான். அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில் அந்த தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு சரியாக இருந்துச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம் போல் பாருங்கள், மத்தேயு 6:38 ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்போ ஆதாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான், தேவன் ஆதாமுக்கு தகப்பனாக இருந்தார். அந்த உறவு முறை பாருங்கள் அங்கே சரியாக இருந்ததுனால ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு சரியாக இருந்துச்சு. அந்த உறவு சரியாக இருந்ததுனால அவன் படைக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் உடையவனாக இருந்தான். தேவனுடைய சாயல் என்ன? பரிசுத்தம். அப்போ அருமையான தேவன் படைக்கப்பட்ட போது ஆதாம் தேவனைப் போல பரிசுத்தமாக இருந்தான், தேவனைப் போல நீதிபரராக இருந்தான், தேவனைப் போல அவன் ஞானமுள்ளவனாக இருந்தான், தேவனைப் போல அறிவுள்ளவனாக இருந்தான். எல்லாவற்றிலும் அவன் தன்னால் உண்டாக்கப்பட்ட தன் தகப்பனாகி தேவனைப் போல அவன் இருந்தான், தேவனுடைய சாயலில் இருந்தான், தேவனை போல இருந்தான். அதாவது தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் அவன் சரியாக நின்றுக்கிட்டு இருந்ததான். அப்படி இருந்ததுனால தான் ஆதாமை தேவன் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவனுக்கு இருக்கிற உறவு சரியாக இருந்தது. அவனுடைய சரீரத்தில் சுகம் இருந்தது, அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் வறுமை இல்லை. அதாவது அவனுடைய தேவைகள் எல்லாம் அவனுக்கு ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். அவனுக்கு தேவையான அவன் புசித்து வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே அவர் உண்டாக்கி வைத்திருந்தார்.
ஆகவே ஆதாம் படைக்கப்பட்ட போது ஆதாமுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு சரியாக இருந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவில்லை. பரிசுத்தத்தில் குறையில்லை, நீதியில் குறையில்லை, அறிவிலே, ஞானத்திலே, அன்பிலே, எல்லாத்திலே அவன் தேவனை போல இருந்ததுனால அருமையானவர்களே, அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. பாருங்கள், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், இருதயத்தில் சமாதானம், பொருளாதாரத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஒரு குறையும் அவனுக்கு இல்லை, எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்தது வேதத்தில். அதனால தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தேவன் பாருங்கள், ஆதியாகமம் 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். 2ஆம் வசனத்தில் இருக்கும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, அதன் மேல் ஆவியானவர். அப்போது இதை படிச்சுட்டு தான் ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டான்னா, தேவன் ஆதியிலே படைத்தான்னு போட்டிருக்கியா, அந்த படைக்கப்பட்ட பூமி ஒழுங்கின்மையா வெறுமையா இருளாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, தேவன் ஏன் அப்படி படைச்சாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அருமையான வாலிப தம்பி, தேவன் படைக்கும்போது இந்த உலகம் நன்றாக இருந்தது, அது அழகாக இருந்தது, அது எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எல்லாவற்றிலும் அது அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகவே ஆதியாகவும் 1:1 அந்த படைக்கப்பட்ட உலகம் அழகாக இருந்தது, அது நேர்த்தியாக இருந்தது. அந்த உலகத்தை ஆளும்படி தேவன் தூதனாகிய லூசிபரை கர்த்தர் அங்கே அதிகாரியாக கர்த்தர் வச்சுருந்தார், ஆளும்படிக்கு வைத்திருந்தார். ஆனால் இந்த லூசிபர் என்ன செய்தான்னா, நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலே கொண்டு போய் இந்த சிங்காசனத்தை வைப்பேன்னு சொன்னான். தேவனுக்கு மேலாக அவன் தன்னை உயர்த்தினதுனாலே தேவன் அவனை என்ன செய்தார், கீழே தள்ளிட்டு அந்த உலகத்தை, லூசிபர் ஆண்டு கொண்டிருந்த அந்த உலகத்தை கர்த்தர் ஜலத்தினாலே அழிச்சிட்டார், ஜலத்தினால் அழிச்சிட்டார். இதுதான் பேதுரு சொல்கிறாரு, ஆதியில் இருந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது, இப்பொழுது இருக்கிற உலகமோ அக்கினியால் அழிக்கப்பட போதும். அப்போது பேதுரு சொல்கிறது நோவாவுடைய காலத்தில் அழித்ததை சொல்லலை. நோவாவுடைய காலத்தில் உலகம் அழிக்கப்படவில்லை, பாவம் செய்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாவம் செய்யாத நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். பறவைகள், மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. தேவன் மறுபடியும் உண்டாக்கலை, எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்து வச்சுருந்தார். அப்போ ஜலத்தினால் அழிக்கப்பட்ட உலகம்னா ஆதியாகம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் உண்டாக்கினார். பூமி அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது, அது அந்த பூமியிலே சாபம் இல்லை, அந்த பூமி தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த லூசிபருடைய பாவத்தினாலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமை கொடுக்காமல் இந்த லூசிபர் தன்னை உயர்த்தினபடினால், பாவம் செய்தபடினாலே அந்த பாவத்தின் பலனாகிய சாபம் அந்த பூமியின் மேல் வந்தது. பின்பு தேவன் அதை ஜலத்தினால் அழித்தார். அதனால தான் பாருங்கள், அங்கே ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் வந்துச்சு. ஆனால் மறுபடியும் தேவன் ஆதாமை படைத்து இந்த உலகத்தை அவனுக்கு கொடுக்கும்போது என்ன செய்தார், ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை ஒழுங்காக்கினார், இருளாக இருந்த பூமியை அவர் வெளிச்சமாய் மாற்றினார். பாருங்கள், வெறுமையாக இருந்த பூமியை தேவன் நிறைவுகளாய் மாற்றினார். ஆதியாகமத்தை நம்ம தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே, ஒவ்வொரு வசனமாக நம்ம தொடர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்தில் 31 வசனத்துக்கு வரும்போது அங்கே இருக்கும், மிகவும் அழகாக இருந்தது. முதல்ல பார்க்குறோம் ஆதியாகமம் 1:2 அது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாக இருந்தது. பின்பு தேவன் அதை மனிதனுக்கு ஆதாம் தம்முடைய குமாரனாகிய ஆதாமுக்கு கொடுக்கும்படி தேவன் எல்லாவற்றையும் அங்கே ரீக்ரியேட் பண்ணுறார், அதை புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கும்போது ஒவ்வொன்றை செஞ்சுட்டு சொல்கிறாரு, அது தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அதை பார்த்துட்டு சொல்கிறார், குட் குட் குட். கடைசி அவர் மனுஷனை படைச்ச பின்னால் அவர் சொல்கிறாரு, வெரி குட், மிகவும் அழகாக இருந்தது. அப்போ தேவனுக்கு பாருங்கள், தேவன் வைத்த இடம் பூமி மிகவும் அழகாக இருந்தது. ஏனென்றால் தேவனுக்கு ஆதாம் தந்த அந்த உலகத்திலே அங்கே பாவம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வறுமை இல்லை, அங்கே சமாதான கேடு இல்லை. எல்லாவற்றிலும் அவன் பரலோகத்தில் வாழ்வதைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் வாழுகிற தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியம் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே பரலோகத்தை விட்டு இறங்கி ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. இந்த உலகத்தில் சாபம் இல்லை, பாவம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நன்றாக இருந்தது. மிகவும் அது அழகாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ
அன்றைக்கு அந்த பாவத்து நிமித்தம் சாபம் இந்த பூமியின் மேல் வந்தது. அந்த சாபத்தின் பலனாலே ஆதாமுக்கு ஏவாளும் இருக்கிற அந்த உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுட்டார். அவர்களுக்கு தகப்பன் பிள்ளை என்கிற உறவு முதலாவது பாவம் செய்தால் சாபம் வந்தது. அந்த சாபத்தின் பலன் என்ன? ஒன்று, தேவனுக்கும் ஆதாமுக்கு இருக்கிற உறவு முறிந்தது. ரெண்டாவது, அவனுடைய சரீரத்தில் வியாதி, வாழ்க்கையில் வறுமை, இருதயத்தில் சமாதானம் இல்லாமை. அது நிமித்தம் இந்த பூமி அப்புறம் என்னாச்சு? சபிக்கப்பட்ட பூமியாய் பூமி தன் பலனை கொடுக்காதபடி போயிடுச்சு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே தேவன் அழகாய் படைத்தார். பாவத்தின் பலனா அந்த அழகு, அந்த சமாதானம் எல்லாம் கெட்டு போச்சு. மறுபடியும் தேவன் அதை ரீக்ரியேட் பண்ணி ஆதாம் ஏவாளை கொண்டாந்து வச்சார். மறுபடியும் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாய் சாபம் வந்துச்சு. சாபத்தின் பலனாக தேவனுக்கு அவர்களுக்கு உறவு துண்டிக்கப்பட்டு அப்புறம் சரீரத்தில் வியாதி, வாழ்க்கையில் வறுமை, இப்படி பலவிதமான வெறுமை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. அப்போ தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்த என்ன அப்படின்னு கேட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை குறித்து தேவன் பார்க்கும்போது அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த சாபத்தின் பலனாக என்ன இல்லை? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. தேவனோடு இருக்கிற அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவு அங்கே இல்லை. சமாதானம் இல்லை, சுகம் இல்லை. நெத்தி வேர்வை நிலத்தில் உள்ள பாடுபட்டாலும் அவனுடைய பிரயாசங்கள் அது முள்ளையும் குறுக்கையும் அவனுக்கு முளைப்பித்தது. வறுமை இவ்விதமாக இருந்தான் பாருங்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மனுக்குலத்தை நிறைவாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படிக்கு படைத்தார். ஆனால் அவனும் அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான். பாவத்தை செய்து சாபத்தை வாங்கி அது நிமித்தமாக தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் வாழ்க்கையில் இழந்து போயிட்டான். அப்போ இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், சமாதானம், சுகம், ஐஸ்வர்யம், நிறைவுகள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். என்ன செய்யணும்னா, மறுபடியும் அந்த பிதாவாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சாபங்கள் நீங்கணும், பாவங்கள் ஒழியணும். மறுபடியும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் அந்த உறவு சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருந்தால் தான் மறுபடியும் என்ன செய்ய முடியும்? ஐக்கியம் கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே வரும். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 13 வசனத்தில் வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். முந்தின ஆதாம் என்ன செய்தான்? பாவம் செய்து சாபத்தை, முழு உலகத்திற்கு சாபத்தை வருவிச்சு முழு உலகத்தில் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டான். அதனால் பிந்தின ஆதாமாக தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் பாருங்கள் 33 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் அவர் பாவம் அறியாதவராய், பாவம் செய்யாதவராய், அவருடைய வாயிலே வஞ்சனையில் காணப்படவில்லை. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவர் நீதியாய் வாழ்ந்தார், அவர் அறிவுள்ளவராய் வாழ்ந்தார், ஞானத்தின் உள்ளவராய் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளை கடைசியாக என்ன செய்தார்? அந்த ஆதாம் மூலமாய் மனுக்குலத்திற்கு வந்த செய்த பாவம், அதன் பலனாகி சாபம், வியாதி, வறுமை, சமாதானக்கேடு எல்லாவற்றையும் அவர் தன்னிலை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்திற்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே அந்த ஆதாம் செஞ்ச பாவம், அது நிமித்தமாய் வந்த சாபங்கள் பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்தை விட்டு அகன்று போனது. அப்போ திரும்பவும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய், இரட்சகராய், தேவனாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தான் இருக்கு. அப்போ அருமையான தேவனுடைய மனுக்குலத்துடைய பாவத்தை தண்ணியில் ஏற்றுக்கொண்டு அதற்கு பலாபலன் ஆகிய சாபத்தை, வியாதியை, வறுமையை எல்லாவற்றிலும் அவர் தண்ணியில் ஏற்றுக்கொண்டு நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்ததுனாலே இப்போ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இழந்து போன அந்த தகப்பன் என்கிற அந்த உறவையும், சமாதானத்தையும், சுகத்தையும், பிசாசு மேல் நமக்கு ஒரு அதிகாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னா என்ன செய்யணும்னு கேட்டால், நம்முடைய பாவத்திற்காக கல்வார் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை தண்ணீரை சுமர்ந்து நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆவது நாளிலே உயிர்த்தெழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தையும், அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டு மறுபடியும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று நாம் விசுவாசிக்கணும். அதைத்தான் அங்கே எழுதியிருக்குது. விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு திரும்ப நம்ம வாழ்க்கை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமும் நிறைவும் நம்முடைய வாழ்க்கை வரணும்னு சொன்னால் நம்ம மறுபடியும் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். பாருங்க, பாவிங்கிற நிலைமைக்கு போயிட்டான், தேவன் சமூகம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி கேப் விழுந்துருச்சு. அந்த இடைவெளியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவன் பரலோகத்தில் இருந்தார், மனுஷன் பூமியில் இருந்தால். இப்போ பூமிக்கும் பரலோகத்துக்கு இடையில் பாருங்கள், கல்வாரி சிலுவை அங்கே வச்சு அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அங்கேருந்து அவர் உன்னதத்துக்கு ஏறி போய் மனிதனுக்கு ஒரு நிரந்தர, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு நிரந்தர ஒரு விடுதலையை மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீங்குகிறது, ரோகங்கள் குணமாகிறது, பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிறது, வாழ்க்கையின் வறுமைகள் நீங்குகிறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஜெபிக்க நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ தகப்பன் மகன் என்கிற உறவு சரியாக இருக்கணும். அந்த உறவு சரியாக இருந்தால் நான் சொன்னேன், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வருவர்களாய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமத்தினால என்ன அர்த்தம்? அந்த நாமம் என்னுடைய பாவத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது. அந்த இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எனக்கு பாவத்து மேலே வெற்றி, பிசாசு மேலே வெற்றி, வியாதி மேலே வெற்றி, வறுமையின் மேலே வெற்றி என்று அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிற திரைகள் அது நம்ம விட்டு அகன்று போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இன்னும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அருமையான வேதம் சொல்லுகிற ரோமர் கல்வி நிறுவத்திலே 8வது அதிகாரத்திலே 14 முதல் 16 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அங்கே என்ன எப்படி நாம் ஆகிறோம் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. பாருங்கள், நான் வாசித்து காட்டுகிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளினால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று இருக்குது. பாருங்கள், நான் வாசிக்கிற 14 வசனத்தில் பார்க்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அந்த ஆவியானவர் தாமே நம்மை குறித்து தம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். நாம் அந்த ஆவியினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருப்போமானால் நாம் தேவனுடைய சமாதானத்திற்கும் சுகத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் பிசாசு மேல் கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்களுக்கும் நாம் சுதந்திரராக இருக்கிறோம் என்று இங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவை நாம் புதுப்பிக்க என்ன செய்யணும்? முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்காக கல்வாரிச்சல் செய்து முடிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, அவர் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை, அந்த இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை விசுவாசித்து அந்த இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, நாம் தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுபடி பிறக்கும் பொழுது, தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது, நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியாண்டிய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் தங்கி இருக்கிறபடினாலும் நாம் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆவியானவர் தாமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி மெய்யாக இருக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜெபத்தில் முதல்ல தொடங்குவது என்ன செய்யணும்? பரமண்டலங்களில் விற்றிருக்கிற எங்கள் பிதாவே,
யார் அவரை பார்த்து பிதாவேன்னு சொல்ல முடியும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ரெண்டாவது, தேவனுடைய ஆவியை பெற்று அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அந்த ஆவியினாலே சாட்சி கொடுக்க அப்பா பிதாவை என்று அழைக்கப்படுகிற கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் அவரை பார்த்து பிதாவே என்று அழைக்க முடியும். அப்போ பிதா மகன் என்கிற அந்த உறவு புதுப்பிக்கப்படும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது சாபங்கள் நீங்குகிறது. சாபங்கள் நம்மை விட்டு நீங்கும். அந்த சாபத்தின் பலாபலனாகிய ஆவிக்கிற மரணம், வியாதி, வறுமை, சமாதானக்கேடு எல்லாம் நம்ம விட்டு ஒளிந்து தேவனாலே நாம் மறுபடியும் தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய சாயலை பெற்று ஆரோக்கியத்தை பெற்று தேவனுடைய நிறைவை பெற்று விசுவாசத்தை துரத்துவதற்கு ஒரு அதிகாரத்தையும் நாம் உடையவர்களாக மாறுகிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் அப்பா ஜெபத்தை தொடங்கும்போது அப்பா பிதாவே, பரமடலுக்கு எங்கள் பிதாவே என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை தொடங்கணும். அதை விட்டுட்டு நம்ம இயேசுவே என்று தொடங்கக்கூடாது, மரியம்மா அப்படின்னு நம்ம தொடங்கக்கூடாது. மற்ற எந்த செயின்ட்ஸ் அதாவது அப்போஸ்தலருடைய நாமங்களை சொல்லி நம்முடைய ஜெபத்தை தொடங்கக்கூடாது. ஏனென்றால் பிதாவாகி தேவன் மாத்திரம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போது ஜெபத்தில் பாருங்கள், தகப்பன் பிள்ளை என்கிற உறவு முறை எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத குறித்து நம்ம வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை, ஒரு உவமையத்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 15 to 32 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் மூத்த பையன் தகப்பனோடு கூட இருந்து கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். 2வது மகனோ தீய நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி தகப்பனத்தில் சண்டையிட்டு ஆஸ்திகளை எல்லாவற்றையும் வாங்கிட்டு தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். அப்படி போனதுனாலே அருமையானவர்களே, அவன் பாவத்தின் மேலே தொடர்ந்து பாவம் செய்து ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் இழந்து, சமாதானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, கடைசியாக பாருங்க பன்றி திங்கிற தவிடு கிடைக்காத போது அவன் என்ன செய்கிறான்? உணர்கிறான், மனம் திரும்புகிறான். ஐயோ, என்னுடைய தகப்பன வீட்டில் ஏராளமாக எனக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் அங்கே பசியில் செத்துக்கிட்டு இருக்கிறேன், பண்ணி சாப்பிட்ற தவிடு கிடையாது. அதனால் மறுபடியும் நான் எங்கள் அப்பாட்ட போகணுன்னு சொன்னால், எங்கள் அப்பா என்னை மகனாக ஏற்றுக்கொண்டாருன்னா என் வாழ்க்கையெல்லாம் சடனாக மாறிடும். அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எழுந்து எங்கள் அப்பாட்ட போக போகிறேன். எங்கள் அப்பாட்ட போய், தகப்பனே, உமக்கும் பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லாமல் இருக்கிறேன், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை போலையாவது என்னை வச்சுக்கோங்கன்னு போய் கேட்டான். அப்பா சொன்னார், எப்பா நீ காணாமல் போன, இப்போ நீ திரும்ப வந்துட்டு அதுவே போதும் என்று அவனை அடிமையாகவோ வேலைக்காரனோ ஏற்றுக்கொள்ளாமல் அவனை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உடனே அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு நல்ல உடைகளை கொடுத்து, நல்ல மோதிரங்களை கொடுத்து, நல்ல கொளுத்த கன்றுகளை எடுத்து, நல்ல விருந்தை கொடுத்து, பாருங்கள், பிதாவாகிய தகப்பனுக்கும் அந்த இளையகுமாரனுக்கும் உறவு சரியில்லை, பிரிஞ்சு தூரமாக போயிட்டான். அப்படி போனதுனால அவன் வாழ்க்கையில் பாருங்க பாவம், சாபம், வறுமை, பசி, பட்னி, நிம்மதி இல்லாமை, வெறுமை எல்லாம் அவன் வாழ்க்கையில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு என்ன செய்தான்? தகப்பனே, நான் உமக்கு விரோதமாக பரத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பான்னு சொன்னான். அந்த தகப்பனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்து அவனை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த வீட்டில் உள்ள எல்லா சுதந்திரங்களிலும் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் அவனுக்கு பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்தான். பின்பு அந்த வீட்டில் இருக்கிற நல்ல உடைகளை கொடுத்தான், நல்ல அணிகலன்களை கொடுத்தான், நல்ல ஆகாரத்தை கொடுத்தான், கொளுத்த கன்றுகளை கொடுத்தான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தன் மகனோடு அவன் பகிர்ந்து கொண்டான். இதே போல தான் நாம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சரீரத்தில் சுகம் இருக்காது, வாழ்க்கையில் வெறுமையும் கஷ்டத்தில் தான் இருக்கணும். ஆனால் அந்த இளையகுமாரனை போல, தகப்பனே, நான் உமக்கும் பரத்திற்குறதாய் பாவம் செய்தேன், என்னை உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளும், நம்முடைய குமாரனாக இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கையிடுவோமானால், பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது.
ஆகவே எல்லா பாவத்தினையும் சுத்திகரிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பிதாவாகி தேவன் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து பாவியாயிருந்த நம்மை பாவமே அறியாதவர்களைப் போல பாவம் செய்யாதவர்களைப் போல கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவருடைய சொந்த மகனாய் மகளாய் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனுக்கும் அவருடைய சமாதானத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அவருடைய அதிகாரங்களுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அதனால தான் அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதலாவது பாருங்கள், தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு சரியாக இருக்கணும். அந்த உறவை சரிப்படுத்திக்கிட்டு அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். இப்போ பாருங்கள், அப்பா பிதாவே என்று அழைக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதியப்படுத்திட்டார் தேவன். இப்போ அடுத்து ஜெபத்துடைய அடுத்த பகுதி என்ன? ஜெபத்தில் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ரெண்டாவது என்னென்னா, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையானவர்களே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன அர்த்தம்னா, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொன்ன உடனே எனக்கு காசு வேணும், பணம் வேணும், துணி வேணும், சட்டை வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி போய் உடனே போய் அப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணுறதில்ல, உடனே வேண்டுதலை வைக்கிறதில்ல. ஜெபத்துடைய ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே நாம் பார்க்கிறோம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல்ல தகப்பன் பிள்ளை என்கிற உறவோடு அவருடைய சமூகத்தில் போன உடனே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. இன்றைக்கி அநேகரோட ஜெபம் அப்படி தான் இருக்குது. நேராக போய் முழங்கால் போட வேண்டியது, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, என் மனைவி கொடுங்க, என் பிள்ளைக்கு கொடுங்க, வீட்டுக்கு கொடுங்க, எனக்கு வேலைக்கு கொடுங்க, எல்லாம் கொடுங்க, ஆமேன்ட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ ஒன்று, பிதாவு தகப்பன் பிள்ளை என்கிற உறவை புதுப்பிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாகன்னு என்ன அர்த்தம்? மகிமைப்படுவதாக. அப்போ ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேவனை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தணும். தகப்பன் பிள்ளைங்கிற உறவை புதுப்பிச்சுக்கிட்டு அவருடைய சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் நல்லா அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்தினா, சங்கீதம் 50:23 வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஜெபங்கிறது நம்ம கழுவி சுத்திகரித்து நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற அப்படிப்பட்ட உணர்வோடு தேவ சமூகத்துக்கு போகணும். போய் கொஞ்ச நேரம் நல்லா மனம் விட்டு இருதயத்தை திறந்து முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும்? நல்லா துதித்து ஸ்தோத்திரித்து கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதை தான் இங்கே தாவீது சொல்கிறாரு. ஸ்தோத்திர பலி தேவன் சொல்லுகிறார் தாவீது மூலமாக, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நம்ம தேவனை மகிமைப்படுத்தினா என்ன செய்யணும்? நல்லா கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கொஞ்ச நேரம் அவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அது ஜெபத்துடைய ரெண்டாவது பகுதி. ஜெபம்னா எடுத்ததும் எனக்கு கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஓடுறது இல்லை. நல்லா கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி துதித்து ஸ்தோத்திரித்து அவருக்கு கொஞ்ச நேரம் ஆராதனை செய்யணும். எபிரேயர் 13 15-16 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே விதமாக எழுதியிருக்கிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலம் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். பாருங்க, தேவ சமூகத்தில் போகிறோம், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை கனப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். என்ன செய்யணும்னா, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அவர்கள் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் கையில் ஆடுகளை, மாடுகளை, கிடாக்களை, புறா குஞ்சுகளை தங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை கொண்டு போய் தேவ சமூகத்தில் பலியிடுவார்கள். கர்த்தர் அந்த பலியை அங்கீகரித்து பின்பு கொண்டு போனவங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல தான் தேவ சமூகத்திற்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? பலிகளை கொண்டு போகணும். அந்த பழைய ஏற்பாட்டில் மாதிரி நம்ம ஆடுகளையும் காளைகளையும் புறா குஞ்சுகளையும் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகளை பார்க்கலும் மேலாக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்காக சிந்தி, அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே இன்றைக்கி நமக்கு நிரந்தர ஒரு மீட்பை கர்த்தன்றைக்கு நம்ம உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த ஆடு மாடு காளைகள் என்கிற இந்த பலிகளை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம் செலுத்த வேண்டியதெல்லாம் என்ன? பிதாவாகி தேவன் சொன்னார், பார்த்தீங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவ சமூகத்தில் போன உடனே நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய கவனங்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தி முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணுமா? நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி 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 அவரை கொஞ்ச நேரம் நல்லா மனம் விட்டு துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அப்படி செஞ்சால் தான் நீ ஜெபத்துடைய அடுத்த பகுதிக்கு நீ போக முடியும். அப்போ அதைத்தாங்க நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 13:15-16
இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்க, இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏராளமாய் எண்ணிக்கைக்கு அடங்காததும் கணக்கிடாததுமான பலிகளை செலுத்தணும். ஐயா, எவ்வளோ நேரம் செலுத்த? ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு காளைகளையும் கடாக்களையும் பலி செலுத்தும் போது, சாலமோன் ஆலயத்தை கட்டி பலி செலுத்தும் போது பலிபீடம் பலியினால் என்ன செய்தது? நிரம்பி கொட்டுது. உள்ள பலியிடத்தில் பலி கொள்ளாதபடிக்கு அவங்க பிரகாரத்தில் பலிகளெல்லாம் அள்ளி போட்டு வெளியே பலிகளை செலுத்தினாங்க. வேதம் சொல்லி எண்ணிக்கைக்கு அடங்காததும் திரளானதுமான பலிகளை அவர்கள் தேவனுக்கு செலுத்தினார்கள். அப்படி செலுத்தினதுனால தான் அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து வேதம் சொல்லுகிறது, தேவாலயம் தேவ மகிமையினால் நிறைந்தது. அதாவது தேவாலயத்தில் தேவன் பிரசன்னராயிட்டார், தேவன் வந்துட்டார். அடுத்த மேலே அவர்களுக்கு அங்கே எதை கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேண்டுதல் பண்ணாலும் நடக்கும், எதை விரும்பி போனாலும் அது அவங்களுக்கு நிறைவேறும். அதே போல் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்போ முதலாவது நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி என்னென்னா ஸ்தோத்திர பலிகள். எப்படி? முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். 2வது, அப்படி நாமத்தை நம்ம மையப்படுத்தினா அடுத்த பலிகள் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமர்கள் நிருபத்திலே 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்று அங்கே எழுதியிருக்கிறது. பாருங்கள், அடுத்து நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி என்ன, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பலி என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து தேவ சமூகத்துக்கு போயாச்சுன்னா நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை இனி நான் அல்ல, பவுல் சொன்னார் பாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அது மாதிரி ஆண்டவரே, என்னுடைய சுயத்தெல்லாம் ஒழிச்சிட்டு ஆண்டவரே என்னில் நீங்கள் தான் ஏன் மகிமைப்படணும். என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து எல்லாத்துலேயும் ஆண்டவரை நீங்கள் தான் ஏன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். இதுதான் தேவனுக்கு பிரியமான பலி என்று. ஒன்று ஸ்தோத்திர பலி. இப்போ 2வது நாம் பார்க்குறோம் பாருங்கள், நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நம்மை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 6:20 இவ்விதமாய் வாசிக்கிறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகவே உங்கள் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அதாவது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து பிசாசிட்டிருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு இருக்கிறார். நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால தான் இங்கே எழுதியிருக்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அதனால் உங்கள் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 2வது, கர்த்தரை மகிமைப்படுத்துக்கு என்ன செய்யணும்னா நம்முடைய ஆவியையும் ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்முடைய சுய சித்தம் எது இருக்கக்கூடிய எல்லாம் தேவனுடைய சித்தம். நம்முடைய சுயம் நம்ம ஆளக்கூடாது. எல்லாம் என் விருப்பம், என் இஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் ஐயா, உங்கள் விருப்பப்படி நான் வாழ்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் அப்படியே கர்த்தருக்கு நம்மளை சரண்டர் பண்ணுறது, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது. இது 2வது நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலி. அடுத்து 3வதாக நாம் தேவனுக்கு என்ன பலி செலுத்தணும் அப்படின்னு கேட்டால், பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக எழுதியிருக்கிறது. பவுல் எழுதுகிறாரு, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாயும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிரோ தீத்துவினால் வர பெற்றுக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்து என்ன செய்யணும்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொரிந்து சபையிலிருந்து ஒரு காணிக்கைகளை எடுத்து அதை சேகரித்து எப்பாப்பிராத்தா அதை எடுத்து என்ன செய்தாங்களோ அதை எடுத்து இங்கே வேதத்தில் எடுத்து எப்பாப்பிரோ தீத்துடைய கரத்தில் கொடுத்து அதை பவுலத்தில் கொடுக்கும்படியாக கொடுத்து விடுகிறார்கள்.
இப்போ அவங்க அதை வாங்கிட்டு கொரிந்து சபையிலேருந்து மக்கதோனியா சபைக்கு போகிறாங்க. போய் பவுல்கிட்ட போய் அந்த கொரிந்து சபையிலேருந்து கொடுத்த அந்த காணிக்கை பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு தான் பவுல் எழுதுகிறார் பாருங்கள், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக. அடுத்து தேவனுக்கு நம்ம செலுத்துகிற மூன்றாவது தேவனுக்கு உகந்த பலினா தேவனுக்கு பிரியமான பலி என்னன்னு கேட்டால் நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய பொருத்தனைகள், நம்முடைய தசமபாகங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம கர்த்தருக்கு எதுக்கு காணிக்கை கொடுக்குறோம்? எதுக்காண்டி கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும்? ஆண்டவர்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரா? அவர் தான் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிங்கிறாரு. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மச்சங்கள் திமுங்க எல்லாம் ஏயுதுன்றாரு. நிலத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள்லாம் ஏயுதுங்கிறாரு. ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளெல்லாம் ஏயுதுங்கிறாரு. பூமிக்குள்ளே இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் ஏயுதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும்? அவருக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டால், தேவனிடத்திலே குறை ஒன்றும் இல்லை, தேவனுக்கு தேவை ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் கொடுத்து தேவனுடைய தேவைகளை நம்ம சந்திக்க போகிறது கிடையாது. அப்போ ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால், ஆண்டவர் இதுவரைக்கும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன், நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நன்றி பலியை நாம் தேவனுக்கு செலுத்தும்படி தான் நம்ம காணிக்கைகளை கொண்டு போகிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு தேவ ஜனங்களுக்கு, நீ தேவாலயத்திற்கு வரும்போது நீ வெறுங்கையோடு வர வேண்டாம். கண்டிஷனை போட்டார், ஆலயத்துக்கு வந்தனா நீ வெறுங்கையோடு வராத. ஒருத்தர் சொன்னார், நான் வெறுங்கையோடு யாயா போகிறேன், பைபிள் கொண்டு போகிறேன், பாட்டு புஸ்தகம் கொண்டு போகிறேன். தம்பி, பாட்டு புஸ்தகமும் பைபிளும் உனக்கு, ஆனால் நீ கொண்டு போகிற காணிக்கை தான் கர்த்தருக்கு. நீ கதை விடுறிய, நான் வெறுங்கையோட போல நான் பாட்டு புஸ்தகம் கொண்டு போகிறேன், காணிக்கை கொண்டு போகிறேன், டைரி கொண்டு போகிறேன், இதெல்லாம் உனக்கு. ஆனால் கர்த்தருக்கு நீ என்ன கொண்டு போகிற? கர்த்தரை திருப்திப்படுத்த அப்படின்னு கேட்டால், இங்கே நான் வாசிக்கிறோம், இங்கே கொரிந்து சபையார்கள் ஒரு காணிக்கை சேகரித்து எப்பாப்பிரோ கையில், தீத்துடைய கையில் கொடுத்து விட்டாங்க. அவன் சொல்கிறார் பாருங்கள், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு உகந்த பலியாகவும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். அப்போ முதல்ல பார்த்தோம் துதி பலி, ரெண்டாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குற ஜீவ பலி, மூன்றாவது பலி என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நம்ம கொடுத்தவற்றிலிருந்து காணிக்கைகள், அவருக்கு நேர்ந்து கொண்ட பொருத்தனைகள், அவருக்குரிய 10ல் 1 இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறது. அதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அதிலே தேவன், அப்போ தேவனை மகிமைப்பட ஜபத்தின் முதல் பகுதி பிதா பிள்ளை என்கிற உறவு, ரெண்டாவது பகுதி தேவனை மகிமைப்படுத்துறது. அந்த மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஒன்று ஸ்தோத்திர பலிகள், ரெண்டாவது சரீரத்தையும் ஆவியும் ஜீவ பலி, மூன்றாவது நம்முடைய காணிக்கை என்கிறாகிய பலிகள். பாருங்கள், நம்ம காணிக்கை ஒன்றும் கடன் வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டாம், ஏமாற்றி கொள்ளையடிச்சு கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். தேவன் நமக்கு என்ன கொடுத்து, நம்ம சம்பாதிக்கும்படியான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், சம்பாதிக்கும்படியான நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சம்பாத்தியத்திலிருந்து நம்முடைய உதாரத்துவமான காணிக்கைகள், நாம் தேவ சமூகத்தில் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகள், தேவனுக்கு சேர வேண்டிய தசமபாகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்தா அருமையானவர்களுங்க வேதம் சொல்லுகிறது, அது தேவனுக்கு பிரியமும் உகந்த பலியாக இருக்கிறது. அப்போ ஜெபத்தில் ரெண்டாவது பகுதி இப்படிப்பட்ட பலிகளை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று உறவை சரிப்படுத்திக்கணும், ரெண்டாவது அவருக்கு பிரியமான பலிகளை, அவருக்குரிய பலிகளை நம்ம அவருக்கு செலுத்தணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு நேரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் நம்ம இன்றைக்கோட இந்த ஜெபத்தை முடிக்கலை. நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், பதில் கொடுக்கணும்னா என்ன செய்ய? ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை, உரிமையை பிதாவாகி தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவதாக, தேவனுடைய ஆவியை பெற்று அந்த ஆவியிலே நாம் நடக்கும்போது, அந்த ஆவியோட நடத்துதன்படி நடக்கும்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி மெய்யாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும்னா அவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும், அந்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். அப்போ தான் அவருடைய பிள்ளைகள் என்கிற நம்ம அந்த ஒரு உரிமை அதிகாரமும் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்த முடியும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஜபத்தில் நான் மகிமைப்படுத்த 3 காரியம் சொன்னேன். ஒன்று, ஸ்தோத்திர பலிகளை,
எண்ணிக்கைக்கு அடங்காததும் திரளானதுமான ஸ்தோத்திர பலிகள். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கணும். அதற்கு அடுத்த பலிகள் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் நாம் கொண்டு போகிற காணிக்கைகள், இவைகளிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் இந்த ஜெபத்துடைய அர்த்தம் சொன்னேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கிற வசனம்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒன்றா அல்லது ரெண்டாக நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பான தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் என்று சொல்லும்போது தேவன் நேர்த்தியாய், அழகாய், நிறைவாய், ஒன்றும் குறைவில்லாமல் படைத்தீர் ஆண்டவரே. ஆனால் அந்த லூசிஃபருடைய பாவத்து நிமித்தம் அங்கே சாபமும் ஒழுங்கினமும் வெறுமையும் வந்தது ஆண்டவரே. ஆனாலும் நீ மறுபடியும் மனமிறங்கி ஆண்டவரே, அந்த லூசிஃபர் மூலமாய் சபிக்கப்பட்ட அந்த பூமியை நீர் மறுபடியும் நீ ஒழுங்குபடுத்தினீர் ஆண்டவரே. நீர் சரிப்படுத்தினீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சீர்படுத்தினீர் ஆண்டவரே. அதை மிகவும் நீர் அழகாய் மாற்றினீர் ஆண்டவரே. அப்பா, உம்மாலே அழகாய் மாற்றப்பட்ட அந்த பூமி கர்த்தாவே, அந்த வெறுமையாயிருந்த பூமியை நிறைவாய் மாற்றினீர். ஒழுங்கினமாயிருந்ததை அழகாய் மாற்றினீர். இருளாயிருந்த பூமியை வெளிச்சமாக்கி ஆண்டவரே, உம்முடைய மகனாகிய ஆதாமுக்கும் உம்முடைய மகளாகிய ஏவாளுக்கு நீர் கொடுத்தீரப்பா. நீர் அவர்களுக்கு இந்த பூமியை கொடுத்த நாளிலே அவர்களுக்குள்ளே பாவம் இல்லை அப்பா. பிதாவே என்று அழைக்கிற அந்த உரிமை அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்படி இருந்ததுனாலே அவங்க வாழ்க்கையில் நல்ல சுகம் இருந்தது, சமாதானம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. ஆண்டவரே, பிசாசை துரத்தும்படியான அதிகாரமும் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் அவர்களும் பாவம் செய்து மறுபடியும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள் ஆண்டவரே. மறுபடியும் நீர் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கிரயமாய் நீர் சிந்தி, அந்த இரத்தத்தின் மூலமாய் மறுபடியும் எங்களை பாவங்களை மன்னித்து சாபங்களை எங்களை விட்டு விலக்கி மறுபடியும் ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று அழைக்கிற அந்த உரிமையும் அதிகாரத்தை இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய நல்ல ஆவியை தந்திருக்கிறேன் ஆண்டவரை. இழந்து போன தகப்பன் பிள்ளை என்கிற உறவை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் சாபத்தை நீக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். வெறுமையை நீக்கி எங்களை நிறைவாக்குகிறீர். நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக என்று இருக்கிறபடி தகப்பனே, எங்களுடைய துதிகளினாலும் ஆண்டவரே, எங்கள் ஆவி சரீரத்தையும் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பினாலும் ஆண்டவரே, எங்களுக்கு தருகிற எல்லாவற்றிலும் உதாரத்துவமான காணிக்கைகளை உமக்குரியவர்களை நாங்கள் உமக்கு கொடுக்கிறதுனாலும் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த தொடர்ந்து தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பிதாவே என்று நாங்கள் அழைக்கவும் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளினாலும் எங்களுடைய பலிகளினாலும் எங்களுடைய காணிக்கைகளினாலும் உம்மை கனம் பண்ண தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மீதியான பகுதிகளை தொடர்ந்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து அதை எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்று உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த காலைவெளியிலே தகப்பன் பிள்ளை என்கிற அந்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே அந்த உரிமையை தாரும் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தை நீர் தாரும் ஆண்டவரே. அப்பா, பிதாவை என்று உம்மை அழைக்க ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய ஆவியை தாரும் ஆண்டவரே. அப்பா என்று உம்மை அழைக்கிற அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் அந்த ஜனங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை கர்த்தாவே, இவருடைய துதிகளினாலும் ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பினாலும் எங்களுடைய காணிக்கைகளினாலும் நாங்கள் மகிமைப்படுத்த தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.